Hi friends, welcome to My Little Flower. வாங்க மை லிட்டில் ஃப்ளவரில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நம்ம டிஷ் வந்து இன்றைக்கி ஒரு லாங் கேப் அப்புறம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுனால ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறோம். எஸ், நான் மட்டும் செய்ய போகிறதில்ல, நம்மளோட சேர்ந்து ஒரு கெஸ்ட் வராங்க. நம்ம மை லிட்டில் ஃப்ளவர் சேனலுக்கு ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறோம். வெல்கம் மை கெஸ்ட். வாங்க வாங்க வாங்க. இதுதான் என்னோட கெஸ்ட். பில்டப் ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு நேரம் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். நான் சொன்னதுக்கு அப்புறமா அது வரைக்கும் வராதன்னு சொல்லிட்டேன். நான் முறையா இன்வைட் பண்ணணும்ல, தங்கச்சியாவே இருந்தாலும் நம்ம சேனலுக்குள்ள வர்றப்ப நம்ம முறையா இன்வைட் பண்ணணும்ல, அதுக்காக. சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சக்கரை பொங்கல் செய்ய போறோம். இனிப்போட. ஆமா, இனிப்போட ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் சௌமி கேட்டுகிட்டே இருப்பா, சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பா. இன்னைக்கு நான் செய்ய ஆரம்பித்தேன். அண்ணா வந்துட்டு சரி நம்ம வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம், அதை வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். The kitchen is yours. சரி, நீங்க பாருங்க. அப்புறம் அவ்வளோதான். சரி வாங்க, இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு செய்யலான்னு குயிக்காக பார்த்துடலாம். மணி எத்தனை ஆச்சு? 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு தான் சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். இதை வச்சு சாப்பிட்டுட்டு நைட் இந்த அப்புறம் சாப்பாடு. இதுதான் ஸ்நாக்ஸ். 7 மணிக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து எத்தனை மணிக்கு டின்னர் கொடுப்பாங்க? நீங்க தான் சொல்லணும் மாமா, அதை எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொல்லி. இல்லை, அங்கே மேலே எல்லாம் ஷாப்பிங்குள்ள அதெல்லாம் பார்சல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஊற வச்சுட்டேன் பச்சரிசி. பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் பாசிப்பருப்பு போடலை. உங்களுக்கு அப்படி பாசிப்பருப்பு வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க 1 கிளாஸ் அரிசிக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். வாங்க சார். வாங்க சார். காலையில இருந்து பொங்கல் பண்ணுறதுக்கு ரெடியாகி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதாவது மத்தியானத்துலேருந்து விடவே இல்லை. பார்சல் பண்ண உட்காருன்னு சொல்லி. சரி, இப்போ இதில் நான் 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பால் சேர்த்ததுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 3 அவ்வளோதான். இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். குக்கர் விசில் பார்த்தீங்கன்னா 2 விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் சிம்மில் வச்சுடுங்க. நல்லா குலைவாக வரும் நம்ம. இப்போ அதுக்கு முன்னாடி இது விசில் வச்சிடலாம், வரட்டும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாகம் காய்ச்சி வச்சுட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் வெல்லம் போட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக பாகம் காய்ச்சி வச்சுருக்கிறேன். வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம். அம்மா விசில் எங்கே இருக்குங்கம்மா? இந்த விசிலா நிறைய விசில் வச்சுருப்பாங்க, நிறைய வெயிட் வச்சுருப்பாங்க. என்ன வெயிட்டுங்கிறது அவங்க தான் தெரியும். இப்போ வச்சாச்சு, வரட்டும். விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாண்ணா. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் வாசலாம் வராது. வாசலாம் ஒன்றும் வராது. இது நல்லா பால் சோறு வாசம். சரி, இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே மசிச்சு விட்டுறணும். நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நமக்கு மசிக்க முடியாது. வெள்ளைப்பாகு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி வந்து அப்படியே விரையாக நின்றுடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே இங்கே வாங்க, இங்கே வந்து கட்டலாம். சாதம் வந்து இப்படி நல்லா குலைவாக மசிச்சு விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறது கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போ வந்து நம்ம லைட் எங்கே காணுன்னா இப்போ கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக ஊற்றுறோம். ஆமாம், சக்கரை பாகு அப்படி நம்ம ஊற்றுறோம். ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் சேர்க்கணும். எப்படினாலும் கொஞ்சமாவது இது இருக்கும், தூசி இருக்கும்.
சிம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு தடவை பார்த்தீங்களா கலரு சூப்பர்ல. ஊர்லேருந்து கிளம்பும் போதே சௌமி சொல்லிட்டா, ஊருக்கு போய் எனக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கணும், அதனால் வந்து இங்கேயே இதெல்லாம் வெல்லம்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, அங்கே போனால் கிடைக்காது, நீங்கள் சொல்கிற வெல்லம் அங்கே கிடைக்காது, அதனால் ஊர்லேருந்தே இதை வாங்கிட்டு போயிடலாம் தம்மா அப்படின்னா. அதனால் அங்கேருந்து வரும்போதே நீங்கள் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. பாகு வெல்லம் தான் வாங்கிட்டு வந்தேன். பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாகு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா இருக்கும். சாதா வெல்லம் போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, லைட்டாக உப்பு கரைச்சிட்டு இருக்கோம். இது வந்து அந்த மாதிரி இருக்காது. சரி, இப்போ இது கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ள வந்து தாளிச்சிக்கலாம். எங்கள் மாமாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், சக்கரை பொங்கல். பிருந்தா மாமாவுக்கும் பிடிக்கும். உங்க மாமாவுக்கு பிடிச்சா பிருந்தா மாமாவுக்கும் பிடிக்கும். பிடிக்குமா? எங்க மாமா தான் என்ன சொல்லு, உங்க மாமாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லு. பிருந்தாவுக்கு வந்து பாவம், அவனுக்கு வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிருக்கு, பேச முடியல அவளால. வாடா வாடா கொஞ்சம் வா. இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்தங்க இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு. தாளித்து ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காய். இப்போது நல்லா இந்த மாதிரி கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் அப்படி நம்ம வந்து சூப்பர் பொங்கலை சேர்த்துக்கோங்க. அம்மா பொங்கல் வாசனை எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டோம்னா நெய் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கும். சக்கரை பொங்கல் செய்யும் போது நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து டைம் ஆனாலும் இறுகாமல் இருக்கும், நல்லா லூஸாகவே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. சௌமிகா, எப்படி இருக்கு? வாசம் வருதா? செமையா வருதா? சௌமிக்கா முன்னாடி வந்து நின்ட்டா வாசனைக்கு. ஆமா, ஜம்முன ஸ்மெல் வருது என்ன அப்படின்னு வந்துட்டா. இந்த பாருங்க, நம்ம நெய் ஊற்றினோம்ல, எல்லாம் இழுத்துடுச்சு பாருங்க. பாரு, அவ்வளோதான், நல்லா இழுத்துடுச்சு. பார்த்தீங்களா? காலி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலக்கமாக வைங்க, அப்போ தான் டைம் ஆனாலுமே நமக்கு வந்து நல்லா லூஸாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போது ஓகே. இதில் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து இதே மாதிரி தான், நான் ஜாதிக்காய் சேர்த்தல அதே அளவுக்கு ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பச்சை கற்பூரம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. ஃபர்ஸ்ட் கப் யாருக்கு? சௌமிக்காவுக்கா? ஆமாம், கிஸ்மூஸ் இல்லைன்னு அதனால தான் போடலை. அதனால தான் போடலையா? ஆமாம், பொங்கலில் கிஸ்மூஸ் இருந்தால் நல்லா இருக்கும். அத்தம்மா ஃபூன்னு ஊற்றி தருவாங்க, சாப்பிடு. சுட்டுடுச்சா? சுட்டுடுச்சு. இப்போ யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? நல்லா சுட 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 பொங்கல். சூப்பர். சௌமிகா சூப்பராக இருந்துச்சு. செம செம ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடி பொலி. அடி உங்களை அங்கே பார்க்க சொல்கிறோம் உமா. சூப்பராக வந்திருக்கு. சேனல் வந்து ரீபிகினிங்களுக்கு நமக்கு ஹேமாஸ் கிச்சன்லேருந்து ஹேமா மேம் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆமாம், ரொம்ப தேங்க்யூ மாமா, ரொம்ப நன்றி. இன்னும் ராஜாவுக்கு போய் கொடுக்கலாம். இந்த உமாமா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆமாம் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை லிட்டில் ஃப்ளவர் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணனோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.